ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அப்ளைட் வித் ஏஐ. நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் ஜெனரேட்டிவ் ஏஐ, எல்எல்எம், ஏஜென்டிக் ஏஐ, ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். பட் நான் ஒரு ரியல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எல்எல்எம் பேஸ் பண்ணி ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா அதை நான் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மினி ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இது வந்து உங்களோட ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப் பண்ண போகிற அப்ளிகேஷன் பேர் வந்து ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் ஆப். ஸோ நான் ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது உங்களுக்கு ஒரு ஜாப் ஓப்பனிங் வந்திருக்குன்னா நீங்கள் ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி தான் அதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. பட் உங்களை மாதிரியே ஒரு 500 to 1000 கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹெச்ஆர்ஸ் வந்து ஒரு ரெஸ்யூமாக எடுத்து அது ஜேடி கூட மேட்ச் ஆகுதா இல்லையா, இன்டர்வியூக்கு கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் தான் அதெல்லாம் பார்த்துக்கும். இன்றைக்கி நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணி எப்படி இந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரைட். இந்த ஆப்போட டிசைனை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ண போகிறோம். அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நான் சொன்னது ஒரு வெப்பேஜ். ஓகே. ஸோ அந்த வெப்பேஜில் நம்ம ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுவோம். நம்ம அப்லோட் பண்ணுற ரெஸ்யூம் வந்து நம்மளோட பேக் அண்ட் சிஸ்டமை ஹிட் பண்ணும். நம்ம பேக் அண்ட் சிஸ்டமோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு ஏபிஐ. ஸோ நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஏபிஐ என்ன பண்ணோன்னா நம்மளோட 3 ஏஜென்ட்ஸ், ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஏஜென்ட், ஜேடி எக்ஸ்ட்ராக்ஷன் ஏஜென்ட் அண்ட் கேண்டிடேட் எவாலுவேஷன் ஏஜென்ட், இந்த 3 ஏஜென்ட்டையும் வந்து கால் பண்ணோம். இந்த 3 ஏஜென்ட்டும் ஒன்றா ஓப்பன் ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ணி நம்ம GPT-4 மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஏஜென்ட்டும் GPT-4 மாடல் கூட கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வரும். இந்த ஃபைனல் ஏஜென்ட் வந்து கேண்டிடேட் எவாலுவேஷன். ஸோ அந்த ஏஜென்ட் ரன் ஆகி முடித்த உடனே நமக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும். இந்த சிஸ்டமை நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ பேஸ்டு ஏஜென்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் ஃப்ளோ பேஸ்ட் ஏஜென்டிக் சிஸ்டம்னா என்ன? நம்ம சிஸ்டமில் 3 ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கோம். ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்ஷன், ஜேடி எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கேண்டிடேட் எவாலுவேஷன். ஸோ இந்த 3 ஏஜென்ட்டையும் எப்போ கால் பண்ணணும், எந்த ஆர்டரில் கால் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். ரைட். ஸோ இந்த ஏஜென்ட் டிசைட் பண்ண போகிறதில்ல, அடுத்து நான் எந்த ஏஜென்ட்டை கால் பண்ணணும், அடுத்து நான் எந்த டூலை கால் பண்ணணும் அப்படின்ற டெசிஷனை ஏஜென்ட் எடுக்கலை. அந்த டெசிஷனை நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணுற ஏஜென்டிக் சிஸ்டம்ஸை வந்து ஒர்க் ஃப்ளோ பேஸ்ட் ஏஜென்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருக்க என்னோட ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷனோட டெமோ காமிச்சிடுறேன். ஸோ தட் நம்ம கோட் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட கான்டெக்ஸ்ட் வந்து இன்னும் கிளியராகவே புரியும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி ப்ராசஸ் ரெஸ்யூம் கொடுத்த உடனே பேக்ரவுண்டில் என்னோட 3 ஏஜென்ட்ஸும் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் என்னோட ரெஸ்யூம் டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். செகண்ட் ஏஜென்ட் ஜேடியில் இருக்க டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். தேர்ட் ஏஜென்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்னை வந்து இந்த ஜாபுக்கு செலக்ட் பண்ணலாமா, இன்டர்வியூக்கு கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷனை வந்து மேக் பண்ணும். ஸோ இதில் கேண்டிடேட் ஸ்டேட்டஸ் ரிஜெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கான ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. ஸோ ஸ்கில்ஸ் மேட்ச்டு வந்து பார்த்திங்கன்னா 88% வந்திருக்கு. ஸோ என்னோட கேண்டிடேட் ஸ்கில்ஸும் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஸ்கில்ஸும் மேட்ச் பண்ணும்போது 88% ஸ்கில் மேட்ச் வந்திருக்கு. பட் ஸ்டில் ஃபீட்பேக்கில் என்ன சொல்லுதுன்னா, ஆல்தோ த கேண்டிடேட் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங்லி மேட்ச் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஜாபில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கேண்டிடேட்டுக்கு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பியாண்ட் த அக்செப்டபிள் ரேஞ்ச். டாலரன்ஸ் ஆஃப் +or-2 yearsனு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் பியாண்டாக இருக்கிறதுனால இந்த கேண்டிடேட்டை இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ரீசனிங்கோட அது ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ரைட். ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் டெவலப் பண்ணி காமிக்கிறேன். மீதி இருக்க 2 ஏஜென்ட்ஸையும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கோட் வாக் த்ரூ மாதிரி பார்க்கலாம். நம்ம இந்த அப்ளிகேஷனை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் டெவலப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஏஜென்ட்ஸ் ஃபோல்டரில் நம்ம 3 ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கோம். இப்போதைக்கு அந்த 3 ஃபைலுமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஏஜென்ட்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ப்ளஸ் main.pyன்னு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்குது. இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஏபிஐயோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த ஃபைலில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் தான் வந்து நம்ம ஏஜென்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபைலில் தான் எழுத போகிறோம். ரைட். ஸோ இதுதான் நம்மளோட என்டையர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு சில லைப்ரரிஸ்லாம் வேணும், பைத்தான் லைப்ரரிஸ். ஸோ அது என்னென்ன லைப்ரரிஸ்ன்றதுனா இங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன் requirements.txtயில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த requirements.txtயில் இருக்க லைப்ரரிஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் கீழே ஆல்ரெடி ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். pip install -r requirements.txt. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெக்வயர்மெண்ட்ஸில் கொடுத்துருக்க எல்லா லைப்ரரிஸும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி இப்போது நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் என்னது? ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்டர். நம்ம ரெஸ்யூம்லேருந்து
ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு ஜேசான் ஃபார்மட்டாக கொடுக்குற ஏஜென்ட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏஜென்ட். ஓகே, ஸோ ஈவன் தோ இது ஏஜென்ட்டுக்கான எல்லா குவாலிட்டிஸும் இதில் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு குட்டி ஏஜென்ட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றதுனால நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து எப்படி ஏஜென்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்ற கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம ஒரு குட்டி ஏஜென்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம OpenAI SDK யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற LLM வந்து GPT. ஓகே, GPT மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். GPT வந்து OpenAIயோடது. ஸோ OpenAIயோட மாடல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம OpenAI லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் OpenAI இம்போர்ட் OpenAI. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே .envன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் நான் என்னோடய OpenAI API கீயை வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ OpenAI_API_key அப்படின்ற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அந்த வேரியபிளுக்கு என்னோடய வேல்யூ வந்து என்னோடய API கீயாக இருக்கணும். ஸோ நான் OpenAI API கீ எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, OpenAI வெப்சைட்டுக்கு போய், ஓகே, இதுதான் வந்து OpenAIயோட டேஷ்போர்ட். ஸோ platform.openai.com இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் API கீஸ் அப்படின்ற செக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு ஒரு புது API கீ க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் நியூ சீக்ரெட் கீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு API கீ கிடச்சிரும். இந்த API கீ யூஸ் பண்ணி நீங்கள் OpenAI மாடல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, பட் இந்த API கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூசேஜ் காஸ்ட் இருக்குது. எந்த LLM-ஆக இருந்தாலுமே அவங்களோட API கீ யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக காஸ்ட் இருக்குது, பில்லிங் இருக்கும். ஸோ OpenAIயோட பில்லிங் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு $5 மினிமம் ஆல்ரெடி கிரெடிட் பண்ணிடணும். அந்த கிரெடிட் பண்ணதுலேருந்து நமக்கு டிடக்ட் ஆகிட்டே வரும் நம்ம யூஸ் பண்ண. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கீயை வந்து நான் ஒரு 3 வீக்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு 1 lakh டோக்கன்ஸ் மேலே எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் 178 ரெக்வஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு $3.32 தான் ஸ்பெண்ட் ஆகிருக்கு இது வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு $5 கிரெடிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய தடவை OpenAI ஹிட் பண்ணி நிறையாவே கற்றுக்கலாம். ரைட், ஸோ கோயிங் பேக் டு தி அப்ளிகேஷன், உங்களோட API கீ க்ரியேட் பண்ண உடனே அந்த API கீயை இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். இதை வச்சு தான் நம்ம OpenAI மாடல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்டரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்வாயன்மெண்ட் வேரியபிள்லேருந்து அந்த கீயை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு எனக்கு தேவையான இம்போர்ட்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு எப்படி கோடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது ஒரு VS Code எக்ஸ்டென்ஷன். அதில் போய்ட்டு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் சேட் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி கோட் கம்ப்ளீஷன்ஸ்லாம் வரும். நம்ம என்ன டைப் பண்ண போகிறோன்றதை அதுவாகவே இன்டெலிஜென்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கோட் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு OpenAI கிளையண்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு API கீ வந்து பாஸ் பண்ணி ஒரு OpenAI கிளையண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளையண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம LLM கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ரைட், ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் என்னோடய ரெஸ்யூம் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் LLM கூட கம்யூனிகேட் பண்ணி. ஓகே, ரைட், ஸோ நம்ம LLM கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி OpenAI கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு OpenAIயில் நம்மக்கிட்ட chat completions API அப்படின்னு ஒரு API இருக்குது. இந்த API யூஸ் பண்ணி நம்ம அது கூட சேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் வந்து GPT-4 அண்ட் நம்ம கொடுக்க போகிற இன்புட் வந்து நம்மளோட ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வேணும், இந்த ஏஜென்ட் வந்து LLM கூட கம்யூனிகேட் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்கணும். ஓகே, அந்த ப்ராம்ப்டை எங்கே கொடுப்போம்னா இந்த கண்டென்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் கொடுப்போம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதில் தான் நம்ம கம்ப்ளீட் ப்ராம்ப்டை வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ChatGPT கூடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க. ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வாட் இஸ் தி வெதர் டுடே அப்படின்னு ஒரு கொஷின் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுதான் உங்களோட ப்ராம்ப்ட். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை தான் இங்கே கொடுக்க போகிறோம். பட் இந்த ப்ராம்ப்ட் தான் இப்போ நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷனோட ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன்னா இதுதான் அந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம், அந்த LLMக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், ஸோ இதை நம்ம ரொம்ப கிளியராக கொடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், prompt.py அப்படின்னு தனியாக ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஓகே, அந்த ஃபைலில் இந்த பர்டிகுலர் ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராம்ப்டை டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம்னா, யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கான்டெக்ட் செட் பண்ணுறோம். GPT மாடலுக்கு ஒரு கான்டெக்ட் செட் பண்ணுறோம். ரைட், யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங். யுவர் டாஸ்க் இஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ரெலவென்ட் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் அ ரெஸ்யூம். யூ வில் ரிசீவ் அ ரெஸ்யூம் இன் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ நம்ம PDF அப்லோட் பண்ணாலும் அந்த PDFல இருக்க டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்து நம்ம இந்த ப்ராம்ப்டில் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஓகே,
ஸோ யூ வில் ரிசீவ் அ ரெஸ்யூம் இன் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அண்ட் யூ நீட் டு ஐடென்டிஃபை கீ இன்ஃபர்மேஷன் சச் ஆஸ் நேம், இமெயில், ஃபோன், எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் எனக்கு அந்த ரெஸ்யூம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடு. ப்ளஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன ஃபார்மேட்டில் வரணும், ஸ்ட்ரிங்காக வரணுமா, இன்டீஜராக வரணுமா, இல்லை லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக வரணுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கூட கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறோன்னா, யுவர் ரெஸ்பான்ஸ் மஸ்ட் பி அ வேலிட் JSON ஆப்ஜெக்ட். எனக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரெஸ்பான்ஸ் வேண்டாம், ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு JSON ஆப்ஜெக்டாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் ஏதாவது ஒரு டேட்டா கிடைக்கல ரெஸ்யூமில், இப்போ சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த டேட்டாக்கு நல் வேல்யூ அசைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே. அண்ட் ஹியர் இஸ் த ரெஸ்யூம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சுருக்கோம். இந்த பிளேஸ் ஹோல்டரில் நம்மளோட ரெஸ்யூம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகே. பைத்தான்லேருந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட், அவுட்புட் வந்து JSON ஃபார்மேட்டில் வரணும்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த JSON ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளையும் இங்கே கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ ப்ராம்ப்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துட்டோம்னா LLM வந்து நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் LLMக்கு. ஓகே. ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்துருக்கோம். இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராம்ப்ட் டாட் ஃபார்மேட் ரெஸ்யூம் டெக்ஸ்ட் அப்படின்ற பிளேஸ் ஹோல்டர் அங்கே இருந்துச்சுல்ல, அந்த பிளேஸ் ஹோல்டரில் நான் என்ன பாஸ் பண்ணணும், என்னோடய கம்ப்ளீட் ரெஸ்யூம் டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணணும். ஓகே. சப்போஸ் இந்த நேம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நான் இதை ரெஸ்யூம் டேட்டான்னு மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெஸ்யூம் டேட்டாவை கம்ப்ளீட்டாக ஒரு டெக்ஸ்ட்டாக அனுப்ப போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டை என்னோடய ப்ராம்ப்டில் இருக்க ரெஸ்யூம் டெக்ஸ்ட்டில் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணலை, அதனால் அங்கே ஒரு வார்னிங் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஃப்ரம் ஆப் டாட் ப்ராம்ப்ட்ஸ் இம்போர்ட் ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராம்ப்ட். ஓகே. ஸோ நம்மளோட மெசேஜ்குள்ளே கண்டென்ட்டில் தான் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட்டை வந்து டிஃபைன் பண்ணி அதை நான் வந்து என் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். அந்த ப்ராம்ப்ட் வேரியபிளை இங்கே கண்டென்ட்டில் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே. பாஸ் பண்ண உடனே இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரெஸ்பான்ஸில் வந்து நமக்கு ஜிபிடியோட ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கம்ப்ளீட்டாக ரெடி. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு குட்டி ஏஜென்ட்னு தான் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா ஏஜென்ட்டுக்கான எல்லா கேப்பபிலிட்டிஸும் இதில் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம இன்டெலிஜென்ட்டாக ஃபார்ம் பண்ணி அதை வச்சு நம்ம LLM நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம இப்போது எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு API க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த API தான் நம்ம அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்க போகுது. ரைட். ஸோ அந்த கோடை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஃபாஸ்ட் API அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த APIயை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த APIயில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபைலை இன்புட்டாக வாங்குகிறோம். இந்த ஃபைலை இன்புட்டாக வாங்கி அதை பார்ஸ் PDF அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அந்த ஃபைலை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ பார்ஸ் PDF ஃபங்க்ஷனை வந்து நான் ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கேன். ரைட். ஸோ இந்த பார்ஸ் PDF ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபைலை இன்புட்டாக வாங்கி அதை ரீட் பண்ணி அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ரெஸ்யூம் டேட்டாவை கால் பண்ணி நம்ம ரெஸ்யூம் டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு வரப்போகிற ரெஸ்பான்ஸ் வந்து OpenAIயோட ரெஸ்பான்ஸ். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு JSON ரெஸ்பான்ஸ். நம்ம ப்ராம்ப்ட்டில் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு UI எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இப்போ ஒரு பேக்அண்ட் கம்ப்ளீட்டாக ரெடி, லாஜிக் ரெடி, API ரெடி. ஸோ இந்த பேக்அண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டெர்மினலில் uvcon app.main app -reload இந்த கமாண்டை நான் கொடுத்த உடனே என்னோடய ஃபாஸ்ட் API அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் என்னோடய API இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் கம்ப்ளீட். ஓகே. ஸோ இது ஸ்டார்ட் அப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே ப்ராம்ப்ட்ஸில் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருந்தேன். பட் நான் என்னோடய ஃபைலில் வந்து இங்கே நேம் தப்பாக கொடுத்துருந்தேன். ஸோ அதை நான் மாற்றினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ இந்த API ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் உங்கள் ஃபைலில் நீங்கள் வந்து இந்த நேம் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த API ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு UI எழுதணும். அந்த UIயிலேருந்து இந்த APIயை ஹிட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம UIயை வந்து நான் ஆல்ரெடி streamlit.py அப்படின்ற ஒரு ஃபைலில் எழுதி வச்சுருக்கேன். streamlit அப்படின்றது ஒரு லைப்ரரி, பைத்தான் யூஸ் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான லைப்ரரி. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, ஒரு டைட்டில் ப்ளஸ் ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு எலிமெண்ட். அதில் வந்து PDF தான் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் ஃபைல் அப்லோட் பண்ண உடனே நமக்கு ஒரு பட்டன் எனேபிள் ஆகும், ப்ராசஸ் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி. அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு HTTP ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண போகிறோம் நம்ம APIக்கு. ஓகே. ஸோ நம்ம API வந்து localhost:8000/screening அப்படின்ற ஒரு பாத்தில் ரன் ஆகிட்டுருக்கு.
அந்த பாத்துக்கு நம்ம ஒரு HTTP போஸ்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணும்போது நம்ம அப்லோட் பண்ணியிருக்க ரெஸ்யூமையும் சேர்த்து அனுப்புகிறோம், ரைட்? ஸோ ஒன்ஸ் இந்த ஏபிஐ கால் ஆன உடனே நம்ம கோட் எக்ஸிக்யூட் ஆகும், நம்ம பேக் அண்ட் ஏபிஐ கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பேக் அண்ட் ஏபிஐ கோட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏஜென்ட்டை கால் பண்ணோம். அந்த ஏஜென்ட்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா யூஐயில் ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம டெர்மினல்லே பார்க்கலாம். ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் நான் வந்து என்னோடய யூஐயை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரீம்லைட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வந்து ஏபிஐயை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் நான் ஸ்ட்ரீம்லைட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெர்மினலில் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து app/ui அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட யூஐ கோடு இருக்குது, app/ui. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரீம்லைட் அப்படின்றது தான் நம்மளோட ஃபைல் நேம். ஸோ ஸ்ட்ரீம்லைட் கமாண்ட், ஸ்ட்ரீம்லைட் ரன் நம்மளோட ஃபைல் நேம் streamlit.py. இதை கொடுத்தோம்னா நம்ம யூஐ கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரௌசர்லேயும் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோடய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணேன்னா என்னோடய ஏபிஐ கால் ஆகிட்டு நமக்கு டெர்மினலில் ஏஜென்ட்டோட ரெஸ்பான்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் ப்ராசஸ் ரெஸ்யூம் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படின்னு டெர்மினலில் பார்க்கலாம். பார்சிங் PDF ஃபைல் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் OpenAI. ஸோ OpenAIலேருந்து நமக்கு JSON ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, விச் மீன்ஸ் என்னோடய ரெஸ்யூமை வந்து படித்து அதிலிருந்து டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபைலில் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய நேம், இமெயில், ஃபோன் நம்பர், எஜுகேஷன் என்னோடய ரெஸ்யூமில் நான் கொடுக்கல, அதனால் நல் வந்திருக்கு. என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் பக்காவாக நம்ம எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு சொன்னோமோ அந்த ஃபார்மேட்டில் நமக்கு ஜிபிடியிலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு குட்டி ஏஜென்ட், நம்மளோட ஃபர்ஸ்ட் குட்டி ஏஜென்ட் ரெடி. அதிலிருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் நம்ம 2 ஏஜென்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ரெஸ்யூம் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஜேடியிலேருந்து நம்ம டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கடைசியாக ரெஸ்யூம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டீட்டெயில்ஸையும் ஜேடி டீட்டெயில்ஸையும் கம்பேர் பண்ணி இந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்ற டிசிஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் ஏஜென்ட் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிற ஏஜென்ட். ஓகே, ஸோ JD_extractor.pyல தான் வந்து நம்ம செகண்ட் ஏஜென்ட்டுக்கான கோடு எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து என்னோடய ரிசோர்ஸஸ் ஃபோல்டரில் வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, job_description.pdf. இது வந்து ஒரு ப்ராப்பர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஒரு கம்பெனியில் ஜாப் ஓப்பனிங் வந்தால் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பக்காவாக ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த PDF ஃபைலிருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்.pyயோட கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்டர் கோடு மாதிரியே தான் இருக்கும், எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்ம ப்ராம்ப்டை மட்டும்தான் மாற்றி கொடுப்போம். ஓகேவா? ஏன்னா நம்ம மறுபடியும் இதில் வந்து எல்லாமே தான் ஹிட் பண்ண போகிறோம். ஒரு PDF ஃபைலை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் PDF ஃபைலை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஒரு டெக்ஸ்ட்டாக இன்புட்டாக வாங்கிக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட்லேருந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் JD டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம prompt.pyல போயிட்டு அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணணும். ஸோ இப்போ prompts.pyல எக்ஸ்ட்ராக்ட் JD டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம்னா you are an expert in filtering the required skills and experience from a given job description. ஸோ அகைன் ஒரு கான்டெக்ஸ்ட்டை கிளியராக செட் பண்ணிட்டோம் அதுக்கு. ஓகே, task is to extract relevant details from a JD, minimum work experience, maximum work experience and skills. அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து வேலிட் JSON ஆப்ஜெக்டாக வரணும். வேல்யூ ஏதாவது இல்லைனா நல் வேல்யூ அசைன் பண்ணணும். அண்ட் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா JDயில் அதில் வந்து மேக்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல, கரெக்டாக மின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 5 பட் மேக்ஸ் கொடுக்கல. அந்த மாதிரி சினாரியோஸில் கன்சிடர் இட் ஆஸ் 5 ஃபார் மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 8 ஃபார் மேக்ஸிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்யூமிங் +3 years as a மேக்ஸிமம். ஸோ ஒரு டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். நம்ம ஒரு சில சினாரியோஸ் வந்து நம்ம JDயில் இருந்துச்சுன்னா அந்த சினாரியோவை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் நம்ம ப்ராம்ப்டில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, அண்ட் நம்மளோட கம்ப்ளீட் JD டெக்ஸ்ட்டை வந்து அப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் ப்ளஸ் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி வரணும் அப்படின்றது எக்ஸாம்பிள் JSON ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம செகண்ட் ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறோம். பட் இந்த JD எக்ஸ்ட்ராக்டர் ஏஜென்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை தான் இன்புட்டாக வாங்குவீங்க, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு PDF ஃபைல். இப்போ நம்ம மெயின் ஃபைலில் போய் நம்ம JDயை வந்து ஃபஸ்ட்டு PDFலேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ JD டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அந்த வேரியபிளில் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம PDF ஃபைலை ரீட் பண்ணி அதை பார்ஸ் PDF ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுத்து
ரெஸ்பான்ஸை வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஜேடி வந்து இப்போ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்காக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஜேடியை வந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏஜென்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஆப் டாட் ஏஜென்ட்ஸ் டாட் ஜேடி எக்ஸ்ட்ராக்டர் இம்போர்ட், என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து அனலைஸ் ஜேடின்னு நினைக்கிறேன். எஸ், அனலைஸ் ஜேடி. ஓகே, ஸோ இப்போ இந்த அனலைஸ் ஜேடி ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஜேடியோட டெக்ஸ்ட்டை வந்து இன்புட்டாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜேசான் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ரைட், இதோட ரெஸ்பான்ஸை வந்து நான் வந்து ஜேடி எக்ஸ்ட்ராக்டட்னு வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆன உடனே நமக்கு எல்எல்எம் ஹிட் ஆகிட்டு நம்மளோட ஜேடியிலேருந்து டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஜேசானாக வரணும். ஸோ இப்போ நான் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணானா ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ரெஸ்யூம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஏஜென்ட் கால் ஆகணும். அப்புறம் எனக்கு ஜேசன் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா என்னோட ஜேடி எக்ஸ்ட்ராக்ஷன் ஏஜென்ட் கால் ஆகிட்டு அதோட ஜேசனும் பிரிண்ட் ஆகணும். ஓகே, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பேக்கெண்ட் கூட ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்கெண்ட் கோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூஐ வந்து நான் இன்னும் ஸ்டாப் பண்ணலை, அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் வந்து என்னோடய ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ப்ராசஸ் ரெஸ்யூம். இப்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து டெர்மினலில் வரணும். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்யூமோட ஜேசன் வரணும், அதுக்கப்புறம் ஜேடியோட ஜேசன் வரணும். ஸோ எந்த ஒரு கோடில் எந்த இஷ்யூஸும் இல்லைனா நம்ம 2 ஜேசனையும் இப்போ பார்க்கலாம். ஓகே, ரெஸ்யூமோட ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. ரைட், ஜேடியோட டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு ஜேசனாக வந்துருச்சு. ஸோ இப்போ ஜேடியை மட்டும் நான் ஒரு தனி ஃபைலில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் 5. ஸோ நம்ம ஜேடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 8 இயர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தந்த ஸ்கில் செட்லாம் எங்களுக்கு இந்த ஜாபுக்கு வேணும்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஜேடியில். அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஏஜென்ட்டும் ரெடி. நம்ம இப்போ பண்ண வேண்டியது லாஸ்ட்டாக ஒரு ஏஜென்ட் எழுதி அதில் நம்மளோட ரெஸ்யூம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜேசானையும் ஜேடியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜேசானையும் பாஸ் பண்ணி இந்த கேண்டிடேட்டை எவாலுவேஷனுக்கு கூப்பிடலாமா வேண்டாமா, ஐ மீன் இன்டர்வியூக்கு கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற செலெக்ஷன் ஆர் ரிஜெக்ஷன் டெசிஷனை எடுக்க வைக்கணும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் ஏஜென்ட்டை எழுத ஆரம்பிக்கலாம். நம்ம தேர்ட் ஏஜென்ட் கேண்டிடேட் எவாலுவேஷன். ஸோ இதுக்கும் கோட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ப்ராம்ப்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம அகைன் ஜிபிடியை காண்டாக்ட் பண்ணி நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் தான் எடுக்க போகிறோம். ரைட், ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே ரெஸ்யூம் ஜேசான் இருக்குது அண்ட் ஜேடியோட ஜேசான் இருக்குது. இந்த 2 ஜேசானையும் நம்ம ஜிபிடி காமிச்சு அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்ற டெசிஷனை எடுக்க சொல்ல போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும். அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் prompts.py எழுதி வச்சுருக்கேன். கேண்டிடேட் எவாலுவேஷன் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த ப்ராம்ப்ட்டில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா யூ ஆர் அ கேண்டிடேட் எவாலுவேஷன் ஏஜென்ட். ரைட், அகைன் ஒரு கான்டெக்ட் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்புட்டாக என்ன ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலும் ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் இன்புட்டாக வரும். அது ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் கேண்டிடேட்டை எப்படி வந்து எவாலுவேட் பண்ணணுன்ற க்ரைட்டீரியா கொடுத்துருக்கோம். அந்த கேண்டிடேட்டுக்கு 50% ஸ்கில்ஸ் மேட்சாக இருக்கணும் ஜேடி கூட. அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அக்செப்டபிள் ரேஞ்ச், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே கேண்டிடேட்டோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரைட், வித் டாலரன்ஸ் ஆஃப் +or-2 அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ரைட், அண்ட் இந்த 2 க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் இந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸ்கில்ஸ் மேட்ச் பண்ணும்போது சப்போஸ் ஜேடியில் வந்து சிஏசிடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கேண்டிடேட்டோட ரெஸ்யூமில் டெவாப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னா அதை ஸ்கில் மேட்ச்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா கான்டெக்சுவலி ரெண்டுமே சேம் தான். அண்ட் நமக்கு ரெஸ்பான்ஸ் என்ன ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் ஜேசானையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, கேண்டிடேட் ஸ்டேட்டஸ், அப்புறம் கேண்டிடேட் வந்து ரிஜெக்டட் செலக்ட் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ரைட், அண்ட் கடைசியாக ரெஸ்யூமையும் ஜேடியையும் பாஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பைத்தானில் அந்த ரெஸ்யூம் அண்ட் ஜேடி டீட்டெயில்ஸை பாஸ் பண்ணியிருப்போம் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு. ஸோ இப்போது நம்ம மெயின்லேருந்து இந்த கேண்டிடேட் எவாலுவேஷன் ஏஜென்ட்டை ஹிட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் என்ன வருது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஏஜென்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் app.agents.candidate evaluation import evaluate candidate. அப்புறம் ஃபைனலாக நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரெஸ்யூமையும் ஜேடியையும் இன்புட்டாக கொடுத்துடலாம். ரெஸ்யூம் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் ஜேடி எக்ஸ்ட்ராக்டட் இது ரெண்டையும் இன்புட்டாக கொடுத்தோம்னா அந்த ஃபைனல் ஏஜென்ட் வந்து கேண்டிடேட்டை எவாலுவேட் பண்ணி அகைன் ஒரு ஜேசன் டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது யூஐயில் போயிட்டு நம்ம ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணோம்னா இப்போ 3 ஏஜென்ட்டும் ரன் ஆகணும். தேர்ட் ஏஜென்ட் வந்து நமக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கணும்.
நான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டெர்மினலில் போய் அவுட்புட் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஏஜென்ட் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, ரெஸ்யூம் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்டட். செகண்ட் ஏஜென்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அண்ட் ஃபைனல் லாஸ்ட் ஏஜென்ட்டோட ரெஸ்பான்ஸும் வந்துருச்சு. ஸோ இந்த ஜேசானை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கேண்டிடேட் ஸ்டேட்டஸ் ரிஜெக்டட். Although Sanjay possesses a majority of required skills, his work experience exceeds the acceptable range given in the job description. ஓகே, இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஏன்னா ரெஸ்யூமில் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்குது. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மேக்ஸிமம் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ பேஸ்டு ஏஜென்டிக் ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம டெவலப் பண்ண சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு யூஐ வச்சுருந்தோம். பட் ஹெச்ஆர் கிட்ட வந்து ஒரு ரெஸ்யூமாக நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த கேண்டிடேட்டை எவாலுவேட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு என்டர்பிரைஸ் செட்டப்பில் ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் தரேன். இது கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஐடியா, ரைட்? ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஒரு ஷேர் பாயிண்ட்டாக இருக்கலாம், கூகுள் ட்ரைவாக இருக்கலாம், ஒன் ட்ரைவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் அப்லோட் பண்ணுற எல்லா ரெஸ்யூமும் இந்த ஸ்டோரேஜில் தான் வந்து சேவ் ஆகும், ரைட்? ஸோ நம்ம சிஸ்டம் என்ன பண்ணலாம், ஒரு லிசனர் காம்பனண்ட் எழுதி அந்த லிசனர் வந்து இந்த ஸ்டோரேஜை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து கேண்டிடேட்டோட ரெஸ்யூம் வந்து இந்த ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ரெஸ்யூமை பிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஏஜென்ட்ஸ்க்கு அனுப்புகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டோம்னா எத்தனை கேண்டிடேட்ஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு தடவை ரெஸ்யூம் வர நம்ம லிசனர் காம்பனண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஹெச்ஆருக்கு வந்து ஃபைனலாக இதெல்லாம் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் டாப் மேட்சிங் ரெஸ்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த யூஸ் கேஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடிங் எழுதி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து நிறைய கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் செஷன்ஸ் எல்லாமே எடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரிஞ்சிக்கணும், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, இந்த ஃபீல்டெல்லாம் ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, ஏஜென்டிக் சிஸ்டம்ஸ்னால் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜென்டிக் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.